இந்த மே மாதம் 18ஆம் தேதி ராகு கேது பெயர்ச்சி நடக்க இருக்கு. பேராசை அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் ராகு தான். ஆசைகளற்ற துறவி அப்படின்னா அதற்கு உரிய கிரகம் கேது தான். இந்த ராகு கேது பெயர்ச்சியால 12 ராசிகள்ல எந்த ராசிகளுக்கு அதிக நல்லது நடக்க போகுது, அப்படி இல்லைன்னா அதிக கெட்டது நடக்க போகுது. அது மட்டும் இல்லாம பேராசை அப்படிங்கிற அந்த ராகுவோட மாய வலைக்குள்ள சிக்கி பாதிக்கப்பட போற ராசிகள்லாம் எது, ஆசைகளே இல்லாம பற்றற்ற துறவியா எந்த ராசிகள்லாம் இந்த 1.5 வருஷத்துக்கு வாழ போறாங்க அப்படிங்கறத பத்தி எல்லாத்தையும் இந்த வீடியோல தெரிஞ்சுக்கலாம். வாங்க, நான் ஜோதிட நல்லன். வீடியோ ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி எப்பயும் சொல்கிற ஒரு விஷயம் தான், ராசி பலன் அப்படிங்கிறது ஒரு பொது பலன் தான். இது துல்லிய பலன் கிடையாது. எதையே நீங்கள் முழு பலனாக எடுத்துக்கிட்டு உங்கள் வாழ்க்கையில் எந்த ஒரு பெரிய முடிவுகளையும் எடுக்கக்கூடாது அப்படின்னு நான் முன்கூட்டியே சொல்லிடுறேன். ராகு கேது பயிற்சி பலன் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை 12 ராசியில் பிறந்தவங்களுக்கு நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த ராகு கேது பயிற்சியில் ராகு பயிற்சி இருக்கு இல்லையா, அதாவது மீன ராசியிலேருந்து இப்போ கும்ப ராசிக்குள்ளே ராகு வரப்போகிறாரு. 12 ராசிகளை பிறந்தவங்களுக்கும் இந்த ராகு கேது பயிற்சி பெரிய கெடுதலை செய்யாது, முடிந்த அளவுக்கு நல்லது தான் செய்யும். 12 ராசிகளுக்குமே செய்யும். நல்லது மட்டும்தான் கூட குறைச்சல், அந்த ஏற்றத்தாழ்வு இருக்கலாமே தவிர தீமைகள் அப்படிங்கிறது எந்த ராசிகளுக்கும் பெருசாக நடக்காது. அது ஏன் அப்படின்னா, குருவின் பார்வையை பெற்று ராகு 1.5 வருஷத்துக்கு கும்பராசியில் இருக்க போறார். அப்படிங்கிறதுனால 12 ராசிகளை பிறந்த எந்த ராசிகளுக்குமே ராகு பெரிய கெடுதலை செய்ய போறது கிடையாது. அடுத்ததான் நம்ம தனுசு ராசி. ஒரே லைன்ல இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னா எக்ஸ்ட்ராடினரியா இருக்கு அப்படின்னு நான் சொல்லிடுவேன். பொதுவாக ராகு 3, 6, 10, 11 இருக்கிறது ரொம்ப விசேஷமான ஒரு விஷயம். உங்கள் ராசிக்கு இப்போ 3ஆம் இடத்துல ராகு வரப்போறாரு. குருவின் பார்வை உங்கள் ராசிநாதனுடைய பார்வையை பெற போறாரு. இந்த ராகு உங்களுக்கு பலவிதமான நன்மைகளை ஒரு வாரி வழங்க போறாரு அப்படிங்கிறது தான் உண்மை. உங்களுடைய முயற்சிகள், நீங்கள் போடுற எஃபர்ட் எல்லாத்தையுமே சக்ஸஸ் கிட்ட அருகில் கொண்டு போய் நிறுத்துவார். இந்த ராகு உங்களை ஒரு புகழடைந்த மனிதராக மாற்றுவார். ரொம்ப தைரியசாலியாக புகழடைந்த ஒரு மனிதராக ரொம்ப போல்டாக இருக்க போகிறீங்க. இளைய சகோதரர் மூலமாக உங்களுக்கு நிறைய உதவிகளும் சேரும். இந்த 3ஆம் இடத்துல இருக்கிற ராகு தனுசு ராசிக்கு நிறைய நன்மைகளை கொடுக்க போகிறார் அப்படிங்கிறது தான் உண்மை. கெடுதலை கண்டிப்பாக கொடுக்க போகிறது இல்லை. அவர் 3ஆம் இடத்துல இருக்க நல்லது. இந்த ராகுவால் நமக்கு துளியும் கெடுதல் நடக்க போகிறது இல்லை அப்படின்றத நம்ம உறுதியாக சொல்லலாம். 3ஆம் வீட்டில் இருக்கிற ராகு குருவின் பார்வை பெற்ற ராகு கண்டிப்பாக எல்லா விதமான சுபகாரியங்களும் கண்டிப்பாக நடத்தி வைப்பார். சுபகாரியத்தில் தடை இருந்தால் அந்த தடையை அவரே நீக்குவார். அப்படிங்கிறதுனால ராகு பெயர்ச்சி தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது. திரும்பவும் அந்த கேது 9ஆம் வீட்டில் வர்றது நமக்கு கொஞ்சம் ஒரு மைனஸ் தான். அப்பா வழியில் சில பிரச்சனைகள் இருந்துகிட்டே இருக்கும். அப்பா மகன், அப்பா மகளுக்கிடையே சில சொத்து தகராறுகள், இது போல விஷயங்கள் நடந்துக்கிட்டே தான் இருக்கும். பாக்கியங்கள் அப்படின்னு சொல்ல போகிற இந்த குழந்தை பாக்கியமாக இருக்கட்டும், இல்லை ஏதோ ஒரு விஷயம், பாக்கியம் அப்படிங்கிற விஷயம் நமக்கு தடைப்படக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்குன்றதுனால இந்த கேது நமக்கு சில இடைஞ்சலை கொடுத்துக்கிட்டே இருப்பார். ராகு நமக்கு பாசிட்டிவாக இருக்கார். கேது தான் நமக்கு சில பிரச்சனைகளை கொடுக்க போறான்றதுனால ஓவராலாக இந்த தனுசு ராசிக்கு ரொம்ப சூப்பராகவே இருக்குது இந்த ராகு கேது பயிற்சி. குருவின் பார்வை ராசிக்கும் விழுது, ராகுக்கும் விழப்போகுது. அப்படிங்கிறதுனால எல்லா வகையிலும் நல்லது நடக்க போகுது. சுபகாரியங்கள் கண்டிப்பாக நடக்கும். கவர்மெண்ட் எக்ஸாம், காம்படிட்டிவ் எக்ஸாம், இது போல் எல்லா எக்ஸாமுக்கும் நீங்கள் முயற்சி செய்யலாம். கண்டிப்பாக அதில் சக்ஸஸ் கிடைக்கும். கோச்சார ரீதியாக இப்போ கிடைச்சிருக்க இந்த 1 வருஷம் 1.5 வருஷத்தை பயன்படுத்தி உங்கள் வாழ்க்கைக்கு தேவையான எல்லா நல்ல விஷயங்களும் நீங்கள் தொடங்குங்க, ஸ்டார்ட் பண்ணுங்க. இப்போ நீங்கள் தொடங்குற விஷயம் ஃபியூச்சரில் நல்ல ஒரு பலனை உங்களுக்கு கண்டிப்பாக கொடுக்கும். கண்டிப்பாக 100க்கு 95 மார்க் ராகு எப்படி வாரி வழங்க வரும், அதே மாதிரி நானும் வாரி வழங்குறேன் தனுசு ராசிக்கு.